கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு தந்த பெரிதான கிருபைக்காக மறுபடியுமாக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் நம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கடந்த வாரத்திலிருந்து நம்ம 3வது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்கிறோம். 3rd சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது சர்தை 5வது சபையா இருக்கக்கூடிய சர்தை சபை குறித்து நம்ம பார்த்தோம். சர்தை அதோடைய பேருடைய அர்த்தம் நம்ம என்னன்னு பார்க்கும் போது சிவப்பானது இல்லைன்னா மீதியானவர்கள். சிவப்பானது இல்லைன்னா மீதியானவர்கள், 2 அர்த்தம் இருக்கிறது நம்ம கவனிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையுடைய தூதன் ஜான் வெக்லிஃப். ஜான் வெக்லிஃப். ஸோ ஜான் வெக்லிஃப் பத்தி நம்ம பார்க்கும் போது இவர் சீர்திருத்தத்தின் அதிகாலை நட்சத்திரம். அதிகாலை நட்சத்திரம், சீர்திருத்தத்தின் அதிகாலை நட்சத்திரம், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன், ஜான் வெக்லிஃப். ஸோ அவரை குறித்து நம்ம பார்க்கும் போது அவர் மிகப்பெரிய ஸ்காலரா இருந்திருக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாரு. ஸோ அவரை பத்தி நம்ம நிறைய காரியத்தை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சர்தை சபை குறித்து நம்ம ஒரு மேலோட்டமா பார்க்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 7 காலகட்ட சுவிசேஷ யுக சபையில முதல் 4 சபை ஆவிக்குரிய நிலையில அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா விழுந்து போன நிலையில இருக்கிறாங்க. அப்படின்னா சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா துர் உபதேசத்தினாலையும் அந்த ஒரு இருண்ட யுகத்தினாலையும் அது மறைஞ்சு போகுது. எப்போ சர்தை சபை 5வது சபை துவங்கி 7ஆம் சபைக்குள்ள அந்த ஒரு ஆவிக்குரியமான இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட், மறுபடியும் சத்தியம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும் போது சரியான நிலைக்கு வருது நம்ம பார்க்கிறோம். அந்த விதத்துல நம்ம பார்க்கும் போது தேவன் 5வது சபையிலிருந்து ஒரு ஆயத்தத்தை செய்றார். எதுக்குன்னா சீர்திருத்தத்துக்கான ஆயத்தம். அப்போஸ்தலர்களால கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மாபெரும் மகா பரிசுத்தமான சத்தியம் மறுபடியுமாக அது திரும்பி கிடைக்கிறதுக்கு தேவன் ஆயத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையோடைய காலகட்டத்தை நம்ம பார்க்கும் போது 150 வருஷம். தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தின விசேஷம் 9:5 நம்ம பார்க்கும் போது அந்த 5 மாத காலம் இல்லைங்களா, அந்த காலம் வரைக்கும் அந்த ஒரு போப்பு மார்க்கம் ஜனங்களை துன்புறுத்துவாங்க. ஆனா ஒருத்தர் எழும்புவார். 5 மாதத்துக்கு பிறகு ஒருத்தர் எழும்புவார். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா போப்பு மார்க்கத்துக்கு தேல் கொட்டுற மாதிரி. யார் அந்த மனுஷன் பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர். அதாவது 1517ஆம் ஆண்டுல இருந்து அந்த ஒரு சீர்திருத்த காலம் முழுமையா என்ன ஆகும்னு பார்க்கும்போது பெரிய அளவுல அது வெளியே வரும்போது என்ன ஆகும்னா போப்பு ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. ஆனா நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த 5 மாதங்கள் அப்படின்னா 150 வருஷம் ஜனங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலமா இருக்கும். சர்தை சபையில நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம நினைவு கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ரெவலேஷன் 3rd சாப்டர் 1st verse. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சோ இந்த ஒரு வசனத்துக்கு மீனிங் நம்ம என்ன பண்ணணும், போன வாரம் நம்ம பார்த்தோம். சர்தை சபையுடைய தூதன் ஜான் வெக்லிஃப். ஜான் வெக்லிஃப்க்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்க்கும்போது அவர் போப்பு மார்க்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறாரு. அவர் சீர்திருத்த செய்யறதுக்கு ஒரு முன்னோடியா இல்ல அதிகால நட்சத்திரமா அவர் காணப்படும் போது சர்தை சபையோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய 7 ஆவிகள்
7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்வதாகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய 7 ஆவினா தேவனுடைய ஒரே பரிசுத்தாவி தான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை வந்து 7 காலகட்ட சபைக்கு, அந்தந்த காலகட்ட சபைக்கு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஏற்ற நேரத்துல வந்து அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உதவி செய்யறார். அப்படின்னா தேவனுடைய ஒரே ஆவி 7 காலகட்டத்துக்கு வெவ்வேறு கிரியைகள் செய்யறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு 7 ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த 7 காலகட்ட சபையில 7 நட்சத்திரங்களை தேவன் என்ன பண்றாருன்னா பயன்படுத்துறாரு. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைக்கான தூதர்கள். ஸோ இந்த 7 சபைக்கான தூதர்கள் வந்து வரணும். 7 சபை காலகட்ட தூதர்கள் வந்து முடிச்சாதான் யார் வருவாங்க? கர்த்தர் இயேசு வருவார். ஆனா சர்தை சபையிலேயே எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு வந்துருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கால கணக்கு அவங்க வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாருன்னா கர்த்தர் இயேசு இல்ல, நான் 7ஆம் சபை எப்போ துவங்குதோ 7ஆம் சபை காலகட்டத்துல தான் நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். அதுக்கு முன்னாடி வந்து தேவனுடைய ஆவி 7 காலகட்ட சபைக்கு 7 விதமா பயன்படும். 7 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரங்கள்னா தேவனுடைய பாத்திரங்கள், தூதர்கள். அந்த தூதர்கள் வழியா தான் வழி நடத்தப்படும். ஆனாலும் அவங்க மத்தியில என்ன இருப்பேன். ஆனா நீங்க எப்போ வருவேன்னு பார்க்கும்போது 7ஆம் சபைக்கு துவங்கும் போது தான் வருவேன். சோ இது வந்து கர்த்தர் இயேசு வந்து குறிப்பிட்ட காரணம். இந்த வசனத்துல 7 ஆவிகள் மற்றும் 7 நட்சத்திரக்கான அர்த்தம் நம்ம கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் கிரியைகளை நான் அறிவேன், நீ உயிர் உள்ளவனா இருக்கிற ஆனா செத்தவனா காணப்படுற அப்படின்னா இது ஆவிக்குரிய நிலையை குறிக்குது. சர்தை சபையோட ஆவிக்குரிய நிலை பார்க்கும்போது எப்போ ஜான் வெக்லிஃப் வந்து அந்த ஒரு புரட்சியை ஸ்டார்ட் பண்ணாரோ, அந்த சீர்திருத்தல்ல வந்து துவங்கினாரோ, அதாவது முழுமையா ஒரு பெரிய அளவுல வந்து மார்ட்டின் லூத்தர் அவருடைய காலத்துல தான் நடக்குது. ஆனா இவர் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீ ரிஃபார்மேஷன் அப்படி சொல்லுவாங்க, துவங்கும் போதே நிறைய பேர் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பை புரிஞ்சுட்டு அவங்க வந்து ஆவிக்குரிய நிலையில ஒரு விழிப்புணர்வுகளா காணப்படுறாங்க. ஆனாலும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? செத்தவர்கள் போல இருக்கிறாங்க, செத்த நிலையில காணப்படுறாங்க. பாருங்க, சவோர்னலா, வெக்லிஃப் இவங்கெல்லாம் வந்தா கூட சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உணரல, இன்னும் அந்த கத்தோலிக் அமைப்புல தான் இருக்கிறாங்க. அவங்கள விட்டு வெளியே வர முடியல, ஒரு சுகபோகமா தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு உபதேசத்திலையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரியில தான் இருக்கிறாங்க. அதனால்தான் வெளிப்படத்துல என்ன ஒரு வார்த்தை காணப்படுதுன்னா, நீ உயிரோட இருக்கிற ஆனா நீ செத்தவன் போல் இருக்கிறன்னா, சில பேர் ஆவிக்குரிய விஷயத்த அவங்க செய்யற தவறுகளை, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து ஜீவனுள்ளவர்களா இருக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன இருக்கிறாங்கன்னா செத்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய மீனிங் கிரேக்க அர்த்தத்துல வந்து ஒரு நித்திரையை குறிக்குது. இன்னும் அவங்க மத்தியில நீ தூங்காத, அவங்களுடைய உபதேசத்துல நீ நிலைக்காத, தூங்காத, விழித்திரு, ஏந்திரு. ஏன்னா காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சீர்திருத்த காலம் இன்னும் சீக்கிரம் என்ன ஆகும்? வந்துடும். ஒரு 150 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடக்கும். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணிடு? விழித்திரு, ஏந்திரிச்சிடு, நித்ரை பண்ணாத, தூங்காத. சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீ தூங்காத, மரிச்ச நிலையில, செத்து போன நிலையில, ஆனா தூங்குற நிலை, அவங்களிடத்தில் தூங்குற நிலை, தூங்காத, ஏந்திரு. பாருங்க 2வது வசனம், அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நீ விழித்துக்கொண்டு, பாருங்க, நீ விழித்துக்கொண்டு, பி வாட்ச்ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்குது. ஆனா இன்னொரு வார்த்தை வேக்கப், ஏந்திரு, ஏந்திரு, விழித்து கொள்ளாத, ஏந்திரு, தூக்கத்துல இருந்து என்ன பண்ணு, ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. பாருங்க, be watchful and strengthen the things which remain அப்படின்னா நீ ஏந்திரிச்சிட்டு நீ பலப்பற்று. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நீ ஏந்திரிச்சு நீ பலப்பற்று அப்படின்னா be vigilant, ஜாக்கிரதையாரு, நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோ.
அந்த உபதேசத்துல நிலைக்காத, அந்த சிஸ்டம்ல இருக்காத. இது என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையில இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த நித்திரை மயக்கத்துல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு வைராகியமான வார்த்தை என்னன்னா, எழுந்துரு, பலப்படு. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடக்க போகுது. ஆனா அதுக்கான ஆரம்ப காலம் வந்தாச்சு. இன்னும் 150 வருஷம் இருக்கு சர்தை காலத்துல இருந்து. எழுந்துருன்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்தவான்களுக்கு, மீதி இருக்கிறவர்களே, the things which remain, அங்க மீதி இருக்கிறவங்களுக்கு சொல்றது என்ன ஒரு காரியம் பார்க்கும்போது, பரிசுத்தவான்களுக்கு, என் புதிய சிருஷ்டிகளுக்கு சொல்றது என்னன்னா, நீ ஒரு காலம் என்ன ஆயிடாத, தூங்கிடாத, இல்ல உன் வைராகியத்துல இருந்து நீ என்ன ஆயிடாத, குறைஞ்சிடாத, நீ உண்மை உள்ளவனா காணப்படு. ஏறக்குறைய இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதே மாதிரி ஒரு விஷயம் எங்க நடக்குது, லெவோதோக்கியா சபையிலும் நடக்குது. கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனம் வந்தாச்சு, வந்துட்டா கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி வந்தாச்சு. ராஜ்யமும் 1000 வருஷம் அரசாட்சி துவங்கியாச்சு. ஆனாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி, ஒரு ஸ்பிரிச்சுவல் சோர்வு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சோம்பேறித்தனம், ஒரு வைராகியம் இல்லாத ஒரு நிலை, ஒரு அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு நிலை. இதே விஷயம் தான் எங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கெங்க, சர்தை சபையில நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அழைப்பு முடிஞ்சிடும். இன்னும் இந்த கொஞ்ச நாள்ல இந்த ஓட்டம் முடிஞ்சிடும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி. பிரதர், நம்ம பலி செலுத்தணுமா, ஓடணுமா, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையில என்ன கண்டிஷன், அதே லெவோதோக்கியாக்கு அருமையா பொருந்தது. ஆனா கர்த்தர் இயேசு சொல்றாரு என்னன்னா, பி விஜிலண்ட், வேக் அப், ஸ்ட்ரெங்தன், ஏந்திரு, பலப்படு. எதுக்குன்னா, நீ மரணத்துக்கு போறதுக்கு நீ என்ன ஆயிடு, ரெடி ஆயிடு. நீ சாகிறதுக்கு என்ன ஆயிடு, ரெடி ஆயிடு. யாருக்குன்னா, மீதியானவர்களே, the things which remain, the remaining ones, பரிசுத்தவான்களே, உண்மை உள்ளவர்களே, எழுந்துருங்க, பலப்படுங்க. நீங்க மறிக்கிறதுக்கு என்ன ஆயிடுங்க, தயாராயிடுங்க. வசனம் பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தையில பேசப்படுற வசனம் லெவோதோக்கியாக்கு அழகா பொருந்தது. சோ இந்த ஒரு பாயிண்ட் பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா, I have not found thy work perfect before God. அப்படின்னா உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்ல, முழுமையா இல்ல, இல்ல பரிபூர்ணமா இல்ல, இல்ல நிறைவா இல்ல. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தூக்கம், நித்திரை, இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல அனலா இல்லாத ஒரு நிலை, இல்ல இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ஆவிக்குரிய சோம்பல், ஆவிக்குரிய மயக்கம், ஒரு வைராகியம் அற்ற நிலை. ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறவங்க தேவனுடைய பார்வையில அவங்க முழுமையா இல்லை, அவங்களுடைய கிரியைகள் முழுமையா இல்லை. அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சர்தை சபையில அதுதான் ஆச்சு. அந்த சீர் பொறுத்துற காலம் கொஞ்ச நாள்ல துவங்குது. இவங்க வைராக்கியமா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிர்த்து சத்தியத்துக்காக நிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது, அப்படி நிக்காத போது ஒரு குறை கர்த்தர் இயேசு கண்டுபிடிக்கிறார். பரிசுத்தவான்கள் வைராக்கியம் இருக்கிறாங்க, ஆனா மெஜாரிட்டி அநேகர் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அங்க குறைவுள்ளவர்களா இருக்காங்க, குறைவா இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, இவங்க தான் திரள் கூட்ட வகுப்பார். இவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5:14 நம்ம வாசிக்கலாம். திரள் கூட்டம் வகுப்பார் எல்லா சபை காலத்திலயும் இருக்கிறாங்க. நம்ம வாசிக்கும் போது எபேசியன்ஸ் 5:14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, தூங்குறவ நீ தூக்கத்திலிருந்து எழும்பு. செத்தவர்கள், அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எப்படி இருக்கு, செத்து போயிட்டு இருக்கு. ஆவிக்குரிய நிலையே இல்ல அவங்க கிட்ட, அந்த ஒரு தேவனுடைய ஆவி அவங்க கிட்ட இல்ல. அவங்க செய்யறதெல்லாம் அருவருப்பு, பாலாக்குற அருவருப்பு, விசுவாச துரோகம் செஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ தப்பி, அவங்க கிட்ட இருந்து நீ என்ன பண்ணு, ஏந்திரு, விழித்திரு, விழித்திரு. வசனம் நம்ம வாசிக்கலாம் மறுபடியும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிறவர் நீ விழித்து மரித்தோர்கள் இருந்து விட்டு எழுந்துரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது அந்த நித்திரையில இருக்கக்கூடிய அந்த திரள் கூட்ட வகுப்பார். இவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு முதிர்ச்சி இல்லாத கோதுமை மணி போலதான் இருக்கிறாங்க. முதிர்ச்சி இல்லாத கோதுமை மணி. ஒரு முதிர்ந்த கோதுமை மணி அப்படியே தங்கத்தை போல ஜொலிக்கும், அதுக்குள்ள பலன் இருக்கும், ஃப்ரூட் இருக்கும். ஆனா முதிர்ச்சி இல்லாதது பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனா எப்படி இருக்குங்க, ஒரு மெச்சூர் இல்லாத, ஒரு முதிர்ச்சி இல்லாத வெறும் காயா இருக்கும். அதுதான் யாருன்னு பார்க்கும்போது திரள் கூட்ட வகுப்பார், நித்திரையில இருக்கக்கூடியவர்கள். ஆனா வசனத்தை இவர்கள் குறித்து நம்ம வசனத்தை தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓசையா 7:8. ஓசையா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறார். எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம். பாருங்க, எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம், திருப்பி போடாத அப்பம். இது கர்த்தர் இயேசுடைய பார்வையில ஒரு முழுமையான கிரியை கிடையாது. தேவனுடைய பார்வையில முழுமையான கிரியை கிடையாது. ஒரு பரிசுத்தவான்களுடைய கிரியை இது கிடையாது. திருப்பி போடாத அப்பம், ஆஃப் பாயில், பாதி தான் வெந்திருக்கு. இத வாயிலையும் நம்ம வைக்க முடியாது, கீழே கொட்டவும் முடியாது. ஹாஃப் பாயில், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை, திரள் கூட்டத்துடைய நிலை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா சர்தை சபையில இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க? ஒருவேளை நித்திரையில இருந்தவங்க யாருன்னா இந்த திரள் கூட்ட வகுப்பாரு, ஒரு எப்ராஹிம் வகுப்பாரு, திருப்பி போடாத அப்பம், பாதி வந்தவங்க. ஆனா பரிசுத்தவான்கள், விழித்திருந்தவங்க, அவங்களுடைய கிரியைகள் முழுமையா இருந்துச்சு. இவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான சத்தியம். இவங்க தனியா இருந்தாங்க, மத்த அங்கத்தோடைய சாராம இருந்தாலும் இவங்க அந்த கோதுமை வகுப்பாருக்கு தேவையான குணலட்சணம் முழுவதும் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அழைப்பு என்னன்னு புரிஞ்சிச்சு, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு புரிஞ்சிச்சு. அவங்க உண்மை உள்ளவர்களா வாழ்ந்து முதிர்ந்த கோதுமை மணிய காமிச்சாங்க. சாதகமற்ற சூழல், சரீரம் அங்கமே எல்லாரும் இருந்தாலும் இவங்களுடைய கடமை, இவங்களுடைய பொறுப்பு என்னன்னு தனிப்பட்ட விதத்துல உணர்ந்து அவங்களுடைய அழைப்புக்கு அவங்களே பொறுப்புன்னு உறுதியா நின்று ஜெயிச்சவங்க கோதுமை மணி வகுப்பார். சர்தை சபையில நம்ம பார்க்கும்போது உயிரோடு இருக்கிறவங்க உண்மையான சபை, விழித்திருந்து அவங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் அவங்க சரியா புரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆனா இந்த ஒரு திரள் கூட்டம் அப்படி இல்லை, அவங்க நித்திரையிலேயே இருந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம சர்தை சபைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு 7ஆம் சபை லெவோதோக்கியா சபைக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது பொருந்தது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு சத்தியம் இங்க காணப்படுது நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்த வசனம் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். Remember therefore how thou hast received and heard, and hold fast and repent. பாருங்க, இந்த ஒரு வசன பகுதியை நம்ம கவனிக்கும் போது, இந்த ஒரு வசன பகுதியை நம்ம பார்க்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க மறுபடியும் எந்த இடத்துல நீங்க விட்டீங்க, எந்த இடத்துல விட்டீங்க அதை நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. பாருங்க, இது நம்மளுடைய அழைப்போடைய சாரம்சம். ஆரம்ப காலத்துல நம்ம எப்படி இருக்கோம்னா வைராகியமா இருப்போம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருந்து அந்த ஒரு வைராகியம் குறையும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல நீங்க விட்டீங்க, எந்த பாயிண்ட்ல நீங்க விட்டீங்க,
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் தமிழ்ல வாசிக்கல, வெளிப்படுத்தல் 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இவ பாருங்க, மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. பாருங்க, நீங்க கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயம். இந்த அழைப்புல நம்ம சத்தியத்தை கேட்டோம், தேவனுடைய கிருபையினால பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம். கேட்ட விஷயத்த ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேயோ விட்டுட்டோம். அதனால எந்த இடத்துல விட்டியோ நீ என்ன பண்ண, நீ விட்ட அந்த வைராக்கியம், நீ விட்ட அந்த ஒரு ஜீல், நீ மறுபடியும் பெற்றுக்கோ. எப்படி? மனம் திரும்பு. ஒருவேளை இந்த சர்தை சபைக்கு இந்த ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, எழுந்துரு, தூங்காத, உன்னுடைய கிரியை, நீ செய்யக்கூடிய வேலை இன்னும் அதிகமா இருக்கு, எழுந்துரு. உன் காலத்துல உன்னுடைய தூதன் ஜான் வெக்லிஃப் சொன்ன வார்த்தையை கேளு. அவர் என்ன பண்ணாரு? ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு. அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக நின்னாரு. அந்த மெசேஜை நீ வாங்கிக்கோ. அந்த மெசேஜ், அந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கோ. அதை பெற்றுக்கொண்டு நீ என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஓடு, விட்டுறாத, அந்த வைராகியத்தை விட்டுறாத சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படி தொடர்ந்து வாசிங்க. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப லேட் ஆகல. இப்போ கூட நீ என்ன பண்ணலாம்? விழித்திருக்கலாம். இப்போ கூட உன்னுடைய நித்திரையில இருந்து நீ ஏந்திரிக்கலாம். விட்ட இடத்தை மறுபடியும் பிடிக்கலாம். இன்னும் என்ன ஆகல, உனக்கான காலம் தாமதம் ஆகல, மன திரும்பு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். பாரு, நான் திருடனை போல் உன்மேல் வருவேன். அந்த டைம், அந்த காலம் உனக்கு என்ன ஆகாது, தெரியாது. சர்தை சபைக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் பாருங்க. கர்த்தர் இயேசு ரொம்ப கிளியரா இருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல. உன்மேல் நான் வருவேன், உனக்கு நான் செய்வேன், பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடைய பரோஷியா 1874 பரோஷியா பத்தி இங்க பேசல. அந்த சபை காலத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க போறேன். ஒரு ஆக்ஷன். அந்த வருகை எனக்கூடிய வார்த்தைக்கு ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் எடுப்பேன், அது உனக்கு தெரியாது. நீ நித்திரையிலே இருந்திருந்தா மறுபடியும் ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். அந்த ஆக்ஷன் என்னன்னு பார்க்கும்போது அழகா அந்த நித்திரையில இருக்கிறவங்கள அப்படியே அந்தி கிறிஸ்து அமைப்பு கையில என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். நீ அப்போ என்ன ஆவன்னு பார்க்கும்போது, அப்போ நீ என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரெவலேஷன் 9:6. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களை விலகி ஓடி போகும். பாருங்க, அவர் சாவணும்னு நினைச்சா கூட சாவு விலகி போகணும். இது ஒரு ஆவிக்குரியமான ஒரு நிலை, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நடந்துச்சான்னு பார்க்கும்போது நடந்துச்சு. எப்படின்னா பாருங்க, ஜான் வெக்லிஃப் பிறகு அவங்கள ஆதரிச்சு அதுக்குள்ள இருந்தவங்க, நித்திரையில இருந்தவங்க, மறுபடியும் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆச்சுன்னா, போப் அலெக்சாண்டர் மூலியமா அவர் மிகப்பெரிய பவர்ல வந்துட்டு ஜான் வெக்லிஃபோட ரைட்டிங்ல இருக்கிறாரு. ஜான் ஹஸ் அப்புறம் அவங்க வந்தவங்கள துன்புறுத்துறாரு. பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு ஜான் வெக்லிஃபோடைய பின்னடியார்கள் தேடி தேடி கொலை செய்யறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அந்த அந்தி கிறிஸ்து உடைய அமைப்பு மறுபடியும் அவங்க கண்ட்ரோலுக்கு வராங்க. அப்போ மிகப்பெரிய ஆபத்து பெருசு. அதனாலதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ விழித்திரு, ஸ்பிரிச்சுவலா நீ உன்னை நீ காத்துக்கொண்டா உனக்கான வெகுமதி இருக்கும். நீ விட்டுட்டனா மறுபடியும் யாரு கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க? அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஸோ இது காரியத்தை நம்ம பேரலா பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சில காரியங்கள் நம்ம தியானிக்கும் போது, சர்தை சபையோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா,
அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒரு விதவிதப்பான ஒரு நிலை தான் யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது இந்த சர்தை சபையில பெரும்பாலானவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அப்படித்தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லும் போது உங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கும் போது நீங்க என்ன ஆவீங்க, மறுபடியுமாக அந்த அந்தி கிறிஸ்து அமைப்போட நீங்க மாட்டிப்பீங்க. சொன்ன மாதிரியே அதுவும் நடந்தது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரத்தை தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ரொம்ப ஜெபத்தோட இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். சர்தையிலையும் சில பேர் எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாத இருந்துறாங்க, வெண் வஸ்திரத்தை தெரித்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த நீதியின் வஸ்திரம் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலி, ஈடு பலியோட புண்ணியம், அதனால இவங்க ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வெளியேற பெற்ற அந்த பலியினால இவங்க நீதிமான் எனக்கூடிய நிலையில இருந்து அதுக்காகவே அர்ப்பணிச்சு அவங்க கரைத்திரை அற்றவர்களா வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சிலர். சர்தையிலும் சில பேர் உண்டு, சர்தையிலும் சில பேர் உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, few names, சில பேர். அந்த சில பேர் தவிர மற்றவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, சில பேர் மற்றவர்கள் அநேகர் திரள் கூட்டமா இருந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியாது, சில பேர் 2ஆம் மரணத்திற்கும் போயிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வெண் வஸ்திரத்தை அவங்க கரைப்படுத்தாம இருந்திருக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது அங்க இருந்த பலன், சர்தை சபையில அந்த விழிப்பா இருந்து உயிரோடு நிலையில இருந்தவங்களுக்கான பலன் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவங்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கிறார். அப்படின்னா தன்னுடைய மனவாட்டியா அவரு ஏற்றுக்கொள்றார். ஒருவேளை கரைப்படுத்தினவங்களுடைய நிலை பார்க்கும்போது 7:14 வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தாலே தோய்த்து வெளுத்தவர்கள். கிரேட் கம்பெனி, ஒரு மகா உபத்திரம் அப்படின்னா இந்த ஒரு திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க உபத்திரம் பட்டுதான் மரணத்துக்குள்ள போறாங்க. அது எந்த காலம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்களுடைய அந்த ஒரு வஸ்திரத்தை இவங்க என்ன பண்ணல, ஒரு சுத்தமா வச்சுக்கல. கரை வந்துச்சு வஸ்திரத்துல, அநேக விதமான கரைகள் வந்ததுனால ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்களா இவங்க நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஒரு புதிய சிருஷ்டி அந்த வெண் வஸ்திரம் பார்க்கும்போது அது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நீதி, அந்த இம்ப்யூட்டட் மெரிட் ஆஃப் ransom, அது அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அந்த மாம்ச சிந்தனை இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த ஓட்டத்தை அவங்க ஓடி முடிச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் இந்த சர்தை சபையில நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, பாருங்க 5ஆம் வசனத்துல ஜெயம் கொள்கிறவன் எவனோ. பாருங்க, நம்ம கடந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இந்த ஒரு பாயிண்ட். தியேத்தரா சபையில அந்த ஒரு ஜெயம் கொள்கிறவன் எவனோன்னு பாருங்க. முதல் 3 சபையில வெளிப்படுத்தின விசேஷம் அந்த எழுதப்பட்ட அந்த ஒரு ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, காதுள்ளவன் கேட்கப்படுவான், எவன் ஒருவன் ஜெயம் கொள்கிறானோ. காதுள்ளவன் கேட்கப்படுவான், எவன் ஒருவன் ஜெயம் கொள்கிறானோ. காதுள்ளவன் கேட்கப்படுவான், எவன் ஒருவன் ஜெயம் கொள்வான். இது என்னன்னு பார்க்கும்போது முதல் 3 சபையில இந்த ஸ்டைல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கு. ஆனா தியேத்தரால இருந்து லெவோதோக்கியாக்கு எப்படின்னா ஜெயம் கொள்கிறவன் இவனோ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எப்படி வருதுன்னா, தேவாவி சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று எழுது. ஃபர்ஸ்ட் ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கும்போது காதுள்ளவன் கேட்க கடவான். சோ இந்த ஒரு ஸ்டைல் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் 3 சபையுடைய எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னா, சத்தியத்தை கேட்டு மேற்கொள்றவன். ஆனா முதல் 3 சபையில சத்தியத்தை கேட்டு
மேற்கொள்றவன். ஆனா கடைசி 4 சபை தியேத்தரால இருந்து லவோதிக்கேயாக்கு யார் ஒருத்தர் மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தியம். ரொம்ப பெரிய வித்தியாசம் வருது. யார் ஒருத்தர் மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு இந்த காரியம் சொன்னார்னா இது சொன்னதுதான். ஒருவேளை இந்த ஒரு விஷயம் சர்தை சபையில நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நடந்திருக்கு. மேற்கொள்றவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. எப்படி நம்ம பார்க்கும்போது 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். 3 பாயிண்ட் சர்தை சபையில வாழ்ந்து மேற்கொண்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த சத்தியம் என்னன்னா, அந்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, 1 வெண் வஸ்திரம், 2வது ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படாது, 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது பிதா முன்பாக ஒரு மிகப்பெரிய அறிக்கை. பிதா முன்பாக அறிக்கை. வெண் வஸ்திரம், ஜீவ புத்தகம், பிதா முன்பாக அறிக்கை. பாருங்க, இது நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையில என்ன நடந்துச்சு? இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு உண்மையான பரிசுத்தவான்களை, அவங்களை எதிர்த்தவங்களை, சத்தியத்துக்காக நிக்கிறவங்களை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்கள கொடூரமான விதத்துல சாகடிச்சிருக்கிறாங்க. அந்த கொடூரமான விதத்துல சாகடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு அழுக்கான ட்ரெஸ் கொடுக்குவாங்களா சாகடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி அந்த ட்ரெஸ்ஸை அவங்க அந்த ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்கள அவமானப்படுத்தி எரிச்சிடுவாங்களாம். அதனால்தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். அவங்க சாவிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்தாங்கன்னா, ஹாரிபிள் அண்ட் ஹைடஸ் கிளாத்திங் அப்படின்றாங்களா. ஹைடஸ் கிளாத்திங், ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வஸ்திரத்தை கொடுத்து எரிச்சு விட்டுருவாங்களாம், சாக்கடிச்சிட்டு வாங்களாம். அப்படி மரிச்சவங்களுக்கு, மேற்கொண்டவங்களுக்கு பிதா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசு மூலியமா என்னன்னு பார்க்கும்போது வெண் வஸ்திரம் சர்தை சபையில ஆயிருக்கு. அந்த சபை காலத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் கர்த்தர் இயேசு இங்க கொடுக்குறாரு. 2வது பாயிண்ட், ஜீவ புத்தகத்துல இருந்து அவங்க நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன்னா, இது என்ன ஒரு பாயிண்ட்னா, ரோமன் கேத்தலிக் அமைப்பை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுடைய ரோமன் கேத்தலிக் புத்தகத்துல இருந்து அவங்களோட பேரை கிறுக்கிடுவாங்களாம், மெம்பர்ஷிப்ல இருந்து கிறுக்கிடுவாங்களாம். அப்படி கிறுக்கி போட்டதுனால அவங்க எந்த புத்தகத்துல அவங்களோட பேர் வந்துச்சுன்னா, ஜீவ புத்தகத்துல அவங்க பேர் வந்துச்சு. 3வது பாயிண்ட், ஒருத்தரை மரணத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக ஒருத்தர் இருப்பார், அந்த ஃபாதர் இல்லைன்னா அந்த போப், அந்த பிஷப் யாருன்னா இருக்கட்டும், அவங்க பேர் த கன்ஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்களா. கன்ஃபஸர், அறிக்கையிடுவர்கள். பாவத்தை அறிக்கையிடும் போது எப்படிங்க அவங்க கேட்குவாங்க இல்லையா, அவங்க பேர் கன்ஃபஸரா. இவங்க மரணத்துக்கு போனோம், இவங்களை சாகடிங்க அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுவாங்களா. இல்லைன்னா இவங்க பாவம் நீக்கப்பட்டுச்சுன்னு கன்ஃபஸ் பண்ணுவாங்க, அவங்க பேர் கன்ஃபஸர், அறிக்கையிடுவர்கள். பியூட்டி என்னன்னு பார்க்கும்போது, சத்தியத்துக்காக நின்னவங்களை அந்த கன்ஃபஸர், அந்த அறிக்கையிடுவர்கள் மரணத்துல போடு அப்படின்னு சாக்கடிச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, பிதாக்கு முன்னாடி இவங்க பாருங்க சத்தியத்துக்காக நின்னு வைராகியமா ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு பிதா முன்னாடி என்ன பண்றாங்க, நாமத்தை அறிக்கையிடுறாங்க. பிதா முன்னாடி மாத்திரம் இல்ல, தூதர்கள் முன்னாடி. இவங்க என்னன்னா இந்த பாயிண்ட் நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஆனா பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சர்தை சபையில நடந்த விஷயம் இதே மொத்தம் தியேட்டர்ல இருந்துச்சு. சர்தை சபையில அதே தான் நடக்குது பாருங்க. சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அகோரமான ட்ரெஸ், ஒரு அழுக்கான துணி கொடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டவங்களுக்கு வெண் வஸ்திரம். அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. அந்த சபையார் நீ சார்ந்தவர்கள் அல்லன்னு சொன்னாங்க. இவங்க மேற்கொண்டதுனால இவங்களுடைய வார்த்தை எங்க வந்திருக்கு, இவங்களுடைய பேர்
ஜீவ புஸ்தகத்துல வந்திருக்கு. அதே போல இந்த பூமியில நீ வாழவே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சாகடிச்சவங்க முன்பாக கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? ஒரு மிகப்பெரிய அறிக்கை. இவங்க தான் ஜீவன் உள்ளவர்கள், இவங்களுக்கு தான் அந்த திவ்ய சுபாவத்தை கொடுக்கணும்னு பிதா முன்பாகவும் தங்களுடைய பரிசுத்த தூதர்கள் முன்னாக கர்த்தர் இயேசு அறிக்கையிட்டுறது நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கு தத்தம் நம்ம இங்க சர்தை சபைக்கு நம்ம பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் வாக்கு தத்தம் அந்த வெண் வஸ்திரம். பாருங்க, வெறும் சர்தை சபைக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லா காலகட்ட சபைக்கும் பொருந்தும். 7 சபை காலகட்டத்துல மேற்கொள்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த வார்த்தைகள் பொருந்தும். வெண் வஸ்திரம். மத்தேயு 22:11 நம்ம வாசிக்கலாம். வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. கல்யாண வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரம் என்னன்னு பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம். மணவாட்டியா இருக்கக்கூடிய மணவாளனா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு மணவாட்டி வகுப்பார் அந்த வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தாங்கன்னா கல்யாணம் நிச்சயம். சோ இது வெண் வஸ்திரம் என்பது கல்யாண வஸ்திரமும் கூட இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு பெரிதான ரட்சிப்பு நம்மளுடைய கிரியையினால இல்ல நம்மளுடைய முயற்சினால இல்ல, முற்றிலும் யாருடைய கிருபை? கர்த்தர் இயேசுடைய கிருபை. அவருடைய இரத்தத்தினால் மீட்டு எடுக்கப்பட்ட சபை, வெண்மையாக்கப்பட்ட சபை, அவங்களுக்கு விசேஷமா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த வெண் வஸ்திரம். ஒருவேளை இந்த வெண் வஸ்திரம் அந்த ஒரு கல்யாண விருந்துக்கான ஓமையில நம்ம பார்க்கிற வண்ணமாக ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா அவங்க என்ன ஆயிடுவாங்க? கர்த்தர் இயேசுவோட அந்த திருமணத்துக்குள்ள போக முடியாது, அந்த சபை வாய்ப்பை அடைய முடியாது நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் அந்த ஜீவ புத்தகம்னா என்ன? ஜீவ புத்தகம் இது ஒரு அடையாள பாஷை தான். ஜீவ புத்தகம், ஜீவ புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் நிலைச்சிருக்கணும், உயிரோடு இருக்கணும், அதுதான் ஜீவ புத்தகம். புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எந்த நிலையில இருக்கட்டும், ஒருவேளை சபை நிலையா 1,44,000 பேர் ஜீவனோடு இருப்பாங்க, இல்ல திரள் கூட்டம் நிலையா, இல்ல முற்பிதாக்களோட நிலையா, இல்ல உலக ஜனங்களோட நிலையா, ஜீவனுள்ளவர்களா காணப்பட்டா அதுதான் ஜீவ புத்தகம். ஒருவேளை இந்த இடத்துல அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு ஜீவ புத்தகத்துல எழுதுறார் அப்படின்னு சொன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல உச்சகட்டமான ஆசீர்வாதம், அந்த திவ்ய சுபாவம் அவங்களுக்கான ஆசீர்வாதம். ஒருவேளை தவற விட்டவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கும்போது திரள் கூட்ட வகுப்பார். ஆனா எங்க எச்சரிப்பான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஒருவேளை ஜீவ புத்தகத்துல அந்த திவ்ய சுபாவத்துல நம்ம இருக்குவோம், அதுதான் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ஓட்டமே அதுதான், நம்மளுடைய மூச்சே அதுதான், நம்மளுடைய வைராக்கியமே அதுதான், எல்லாமே அதுதான். ஆனா ஒருவேளை ஒருவர் அந்த இடத்தை தவறு விட்டா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த திவ்ய சுபாவத்துக்கு போறதுக்கான முயற்சியோ இல்லைன்னா அதுக்கான எந்த ஒரு வைராக்கியமோ காட்டலன்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணிடுவாருக்கா, அந்த ஜீவ புத்தகத்துல இருந்து எடுத்து வேற ஒரு பேரை என்ன பண்ணிடுவாரு, விட்டுருவார். சோ இதுதான் ஒரு எச்சரிப்பு நம்ம பாக்குறோம். If our names is erased out of the book, we will have to be replaced by someone else. ஒருவேளை நம்ம அந்த சரியான விதத்துல வைராக்கியம் காட்டலன்னா, அந்த சத்தியத்துக்காக நிக்கலன்னா என்ன ஆகும்னா வேற ஒருத்தர் அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றுக்கொள்வாங்க. இது ரொம்ப எச்சரிப்பான ஒரு வார்த்தை. ஆனா நம்ம ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறிட்டா அந்த ஜீவ புத்தகத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த வெண் வஸ்திரம், அதாவது பிதா முன்பாக அறிக்கை. பிதா முன்பாக அறிக்கை. கொஞ்சம் நம்ம கண்களை மூடிக்கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். நம்ம எல்லாம் மறிச்சிட்டோம், ஜெயம் கொண்டவர்களா இப்போ கர்த்தர் இயேசு நம்மளுடைய கைகளை பிடிச்சு கொண்டு கர்த்தர் பிதாவாகிய தேவன் முன்னாடி கொண்டு போறாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாங்க. புதுசா திருமணமானவங்க ஒரு
அவங்களுடைய பாஸோ இல்ல யாராவது வேலை இடத்துல செய்யக்கூடிய அவங்க பாஸ் கிட்ட என்னுடைய ஒய்ஃப் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஒரு ஹானர் இருக்கும், எவ்வளவு ஒரு கௌரவம் இருக்கும். அதே போல பிதா கர்த்தர் இயேசு தன்னுடைய மனவாட்டியா இருக்கக்கூடிய சபைய அவங்களுடைய கையை பிடிச்சு கொண்டு கர்த்தர் பிதாவாகிய தேவன் முன்னாடி சொல்றாரு, என்னுடைய ஆட்டுக்குட்டியான மனைவி இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சீன் எப்படி இருக்குங்க? கொஞ்சம் கண்களை மூடி நம்ம யோசிக்கலாம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், எவ்வளோ அந்த ஒரு உச்சக்கட்ட அந்த ஒரு திருப்தி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்றதுன்னா, பிதா முன்பாகவும் வாசிங்க 3:5 நான் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அது யாரு? அவர் தூதர் முன்பாகவும். அது நம்ம யோசிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ நமக்காக பணிவிடை செய்யக்கூடிய அந்த தூதர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க யார்கிட்ட டைரக்டா முகமுகமா தரிசிச்சாங்க? பிதா முன்பாக. நம்மளோட சாட்சியெல்லாம் யார்கிட்ட கொண்டு போனாங்க? பிதா முன்பாக. பரிசுத்த தூதர்கள் முன்பாகனா ஃபர்ஸ்ட் நம்ம சந்திக்குவோம். நம்ம ஓட்டத்தை முடிச்சிட்டு பிறகு அவங்க சொல்லுவாங்க, நான் தான் அவங்க கூட இருந்தேன், அந்த 2 தூதர்கள் நான் தான். தினம் டெய்லி வந்து பிதாவாகிய தேவன் கிட்ட நான் உங்களுடைய ரிப்போர்ட் நான் தான் சப்மிட் பண்ணேன். ஜெயம் கொண்டவர்களா ஆட்டுக்குட்டியோட மனைவியா நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த சீன் யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் தன்னுடைய தெய்வீக குடும்பத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய மனைவியை பார்க்கிறாரு. அந்த தூதர்கள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டு அவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க? ஆட்டுக்குட்டியோடைய மனைவியா நிக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் தட் சீன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்குன்னா, he that overcometh, யார் ஒருவன் ஜெயம் கொள்கிறாரோ அவர்களுக்கு தான். ஒருவேளை நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னு பார்க்கும்போது, இந்த ஜெயம் கொள்கிற வகுப்பார்ல நானும் ஒருத்தரா இருக்கணும். இந்த ஆசீர்வாதம், இந்த சந்தோஷத்துல நானும் ஒரு பங்குதாரரா இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்டோட கடைசியா எப்படி முடிக்கிறார்னா, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவ ஆவி சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவினால தான் ஏவப்பட்டு எழுதியிருக்கிற வசனம். யார் இந்த காரியத்தை மேற்கொள்ளணும்னு கேட்கிறாங்களோ, ஜெயம் கொள்ளணும்னு கேட்கிறாங்களோ, இவங்களுக்கு தான் இந்த சத்தியம். காதுள்ளவன் கேட்க கடவான். 7 சபை காலகட்டத்துடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நிறை குறைகள் 7ஆம் சபையா இருக்கக்கூடிய நமக்கு ரொம்பவே 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 எச்சரிப்பான சத்தியம். விசேஷமா பார்க்கும்போது சர்தையில அந்த ஒரு நிலை, ஜீவன் அற்ற நிலை சர்தையில காணப்பட்டுச்சு. லெவதோக்கியாலையும் காணப்படுதா? அந்த அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெதப்பான நிலையில இருக்கிறோமா? இதுதான் நம்ம சர்தை சபையிலிருந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிப்பான சத்தியம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப உதவி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஸ்டடிக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. வரக்கூடிய நாட்கள் அடுத்த சபை, பிலதெல்பியா சபை, 6ஆம் சபை குறித்து நம்ம தியானிக்க போறோம். கண்டிப்பா உங்களுடைய ஜெபம் இந்த ஒரு ஸ்டடிக்கு அதிகமா தேவைப்படுது. தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.